எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 225க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 225க்கான காணொளி. முதல் கேள்வி, முன்பக்க இயந்திரம் கொண்ட பின்சக்கர இயக்கி கார்களில் பாதுகாப்பிற்காக தண்டு சுமை குறைப்பது எந்த பகுதியில் ஓட்டுவதற்காக? முன்பக்க இயந்திரம் கொண்ட பின்சக்கர இயக்கி கார்களில் பாதுகாப்பிற்காக தண்டு சுமை குறைப்பது எந்த பகுதியில் ஓட்டுவதற்காக? சரியான விடை பனிக்கட்டி சாலைகள். இரண்டாவது கேள்வி, கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்பு படுத்தலாம்? என்னென்ன மேற்கோள்கள்? கல்வியறிவு பெறு, அமைப்பாக ஒன்றுதிரள், கிளர்ந்தெழு, நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா இந்த மேற்கோள்களுடன் தொடர்புடையவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். அடுத்தது மூன்றாவது கேள்வி, கீழ்காண்பவர்களில் யார் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுகிறார்? கீழ்காண்பவர்களில் யார் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அயோத்திதாஸ் பண்டிதர். அடுத்தது நான்காவது கேள்வி, 1965இல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்? 1965இல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பக்தவச்சலம். பக்தவச்சலம். அடுத்த ஐந்தாவது கேள்வி, தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம்? தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, செங்கல்பட்டு. அடுத்த ஆறாவது கேள்வி, முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார்? முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சவுந்தரபாண்டியன். சவுந்தரபாண்டியன். அடுத்து ஏழாவது கேள்வி, பொறுத்துக, இது மிக மிக முக்கியமான ஒன்றாக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள், இந்த பக்கம் யார் நடத்தினாங்க என்பதை பற்றி ஒரு பொறுத்துக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது சில சமயம் செப்பரேட்டாகவும் கேட்பாங்க. அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி அனைத்து விதமான டிஎன்பிஎஸ்சி தேர்விலையும் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகளுள் ஒன்று. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சுயராஜ்யா பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி. பிரகாசம். அடுத்தது ஜஸ்டிஸ் பத்திரிகை டி.எம். நாயர். திராவிடன் பத்திரிகை பக்தவச்சலம். நவசக்தி பத்திரிகையை நடத்தியவர் திரு.வி.க. நல்லா வச்சுங்க. சுயராஜ்யான டி. பிரகாசம், ஜஸ்டிஸ் டி.எம். நாயர், திராவிடன் பக்தவச்சலம், நவசக்தி திரு.வி.க. அடுத்தது எட்டாவது கேள்வி, 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது? 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது? நீதி கட்சி. நீதி கட்சி. அடுத்த 9வது கேள்வி, எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? இதுக்கு சரியான விடை சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட். அடுத்த 10வது கேள்வி, முதலில் கருத்து படங்களை
தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார்? முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சி சுப்பிரமணிய பாரதி. சி சுப்பிரமணிய பாரதி. அடுத்தது 11வது கேள்வி. தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி. இதுக்கு சரியான விடை பத்மாசாணி அம்மாள். அடுத்தது 12வது கேள்வி. எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? சரியான விடை செல்வி துர்காபாய். செல்வி துர்காபாய். அடுத்து 13வது கேள்வி. கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது? கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும். எனது பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள், கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு, 1798இல் ஏற்பட்ட பஞ்சம், கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள், இவை அனைத்துமே அனைத்து காரணிகளும் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அடுத்தது 14வது கேள்வி. டேஸ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூங்காமை, கல்வி, துணிவு இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. அடுத்தது 15வது கேள்வி. பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இது சரியான விடை உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார். அடுத்தது 16வது கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. அடுத்து 17வது கேள்வி. வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதில் வலியுறுத்துவது எது? வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதுக்கு சரியான விடை போலி ஒழுக்கம். அடுத்தது 18வது கேள்வி. துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்? துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். அடுத்த 19வது கேள்வி. டேஸ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். அடுத்தது 20வது கேள்வி. கீழ்காணும் அறிகுறிகளில் கோவிட்-19 அதாவது கரோனா தொற்று நோய் தொடர்பானவை எவை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். என்னது? காய்ச்சல், வறட்டு இருமல், சோர்வு, சுவையறியும் திறன் இல்லாமல் போவது, தொண்டை வலி, மூச்சு விடுவதில் சிரமம், இவை அனைத்துமே இந்த கோவிட்-19 அறிகுறிகளில் தொடர்பானவை. அடுத்து 21வது கேள்வி. பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க. பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க. தாழ்வு மண்டலம் உருவாதல். மீதி மூன்றும் தொடர்புடையது. பிளவுகள், தரை மட்டமாதல், சுனாமிகள், இவை மூன்றும் பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்புடையவை. அடுத்தது 22வது கேள்வி. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் யார்? இதுக்கு சரியான விடை மக்கள் பண்பு இல்லாதவர். மக்கள் பண்பு இல்லாதவர். மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் மக்கள் பண்பு இல்லாதவர்.
அடுத்தது 23வது கேள்வி. பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார்? பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நவில்தொறும் நூல் நயம் போன்றது. நவில்தொறும் நூல் நயம் போன்றது. அடுத்து 24வது கேள்வி. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம். சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம். இவை அனைத்துமே சரி. என்னது? எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால், கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால், இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால், மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்துவதால். இவை அனைத்துமே சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என கூற காரணங்களாகும். அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார்? மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் அனுத்தமா. அனுத்தமா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 225க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 225க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.